வணக்கம். இந்த பதிவில் கடகம் ராசி நண்பர்களுக்கு ஜூன் மாதம் ராசி பலன். கடகத்தை பொறுத்த வரைக்கும் அட்டம சனி ஏப்ரல் மாதமே விலகிட்டார். இந்த மே மாதத்தில் நம்ம பார்க்கும்போது குரு ராகு கேது பெயர்ச்சி இருக்குது. அதே போல் இங்கே 8ஆம் இடத்துல ராகுவும் 2ஆம் இடத்துல கேதுவும் அமர்றாங்க. உங்கள் ராசியிலே செவ்வாய் அமர்ந்துட்டுருக்காரு. இந்த அட்டம சனி தான் பெரிய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் கொடுத்தது. இப்போ 8ஆம் இடத்துல வரக்கூடிய ராகு, அட்டம ராகு, குரு பார்வை இருக்குது. இந்த மே மாதம் குரு பெயர்ச்சி அடைகிறார் இல்லையா? இந்த அட்டம ராகு குரு பார்க்கறதுனால இப்போ முடியாத வழக்குகள், தீராத பிரச்சனைகள் இது எல்லாமே தீரும். இந்த 2ல் வரக்கூடிய கேது தான். இந்த முற்பகுதி கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா இங்கே சூரியன் அமைப்பு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறாரு. கேது உங்களுடைய 2ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால உங்கள் மூத்தவர் வகையில் லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா அதெல்லாம் சிறப்பாக இருக்கும். தனவரவு, தனலாபம் இது எல்லாமே சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்ததாக 15ஆம் தேதிக்கு மேலே சூரியன் 2ஆம் இடத்துல அமர்ந்துடுறாரு. நண்பருடைய வீடு, புதனும் நல்ல வலுவாக இருக்கிறாரு. வெளிதூர பிரயாணங்கள், வீடு இது போன்ற அமைப்புகளில் விரைய செலவுகள் இருந்தாலும் சுப விரைய செலவுகளாக இருக்கும். குடும்பத்துடன் வெளிதூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய அனுகூலமான அமைப்பு இதெல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு. இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சந்திரன் கடகத்தில் வலுப்பெற்று அமர்றாரு. செவ்வாய்க்கும் நீச்சபங்க அமைப்பு கிடைக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு, குழந்தைகளால் நன்மை, தனவரவு இதெல்லாமே உங்களுக்கு அமையும். உங்களுடைய ராசிக்கு அதிபதி வலுப்பெற மன ரீதியில், உடல் ரீதியில் ஒரு தெளிவான ஒரு அமைப்பு உண்டாக போகிறது. பொதுவாக இந்த காலகட்டங்கள் குரு 4ஆம் இடத்தை பார்வை, உடல் சுகம் சிறப்பாக இருக்குது. உடல் ஆரோக்கியம், தாய் வழி மூலயமாக இருந்த பிரச்சனைகள் தெருவதற்கான வாய்ப்புகள். அதே போல் இங்கே 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. வேலை இல்லாத கடகராசி, இந்த அட்டம சனி காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலையில் இருந்திருப்பீங்க. ஒரு 6 மாதம் ஒரு ஜென்ம ராசியில் இந்த சனி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த 6 மாத காலங்கள் சிரமத்தை கொடுத்துருப்பாரு. அந்த வகையில் உங்களுக்கு அந்த நேரங்களில் வேலை செஞ்சிட்ருப்பீங்க. அந்த வேலையை விட்டுட்டு ஒரு புதிதாக ஒரு விஷயத்தை தொடங்கி அதில் லாஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, வேலையில் முன்னேற்றம், புதிய வேலை வாய்ப்புகள், வேலை இழந்தவர்களுக்கு, அதே போல் வேலை இல்லாதவர்களுக்கு இப்போ வேலை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, சுப கடன்கள் கிடைக்கும். தனுசு மனங்கிறது உங்களுடைய குருவிற்கு தன்னுடைய சொந்த வீடு என்பதனால் சிறப்பான நற்பலன்களை தருவார். அதே போல் இங்கே 2ல் வரக்கூடிய கேதுகள் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் மற்றவர்களுக்கு கலந்துக்காமல் இருப்பது சிறப்பு. அதே போல் குடும்ப ரீதியில் கவனிக்காமல் இருப்பது, குடும்பத்தை கவனிக்காமல் இருப்பதும் சிரமமாகும். அதே போல் வருமானம் சம்மந்தப்பட்ட மற்றவர்களை கலந்துக்காமல், ஆலோசிக்காமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. குடும்பத்தை அனுசரித்து செல்வது நன்மை அளிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அதே போல் 3க்கு அதிபதியும் இங்கே பலமாக தான் இந்த ஜூன் மாதத்தில் அமர்ந்திருக்கார் 12ஆம் இடத்துல. முயற்சிகள் வெளிதூரத்தில் ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும்னு நினச்சா இப்போ தாராளமாக செய்யலாம். குறிப்பாக சகோதர வகையில் நல்ல ஒற்றுமை ஒரு அமைப்பு. அவர்களுடன் இணைந்து வெளிப்பயணம் மேற்கொள்வதெல்லாம் சிறப்பான நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் இப்போது உண்டாகிறது. அதே போல் சுக்கிரனுடைய அமைப்பும் இங்கே உங்களுடைய 10ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்தார். லாபாதிபதி, 4க்குடையவர் 10ல் அமையும்போது தொழில் சார்ந்த விஷயங்களில் இப்போ புதிய முதலீடுகள் செலுத்தலாம், சிறப்பாக இருக்கும். அதே போல் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தொழிலுக்காக ஒரு வண்டி, வாகனம் இது போன்ற வாங்கணும், இல்லை தொழிலுக்காக ஒரு கட்டடம் கட்டணும்,
ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது சாதகமான ஒரு மாதமாக அமையுது. குறிப்பாக இல்லத்தரசிகளுக்கு அது சாதகமான ஒரு அமைப்பு தான். பாகிஸ்தானத்தில் தான் போய் சனி அமர்ந்திருக்கிறாரு. திருமணம் செய்யணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கும்போது, உங்களுடைய 7க்குடையவர் சனி, சுக்கிரனுடைய அமைப்பு, இதெல்லாம் ஒரு அளவுக்கு சாதகமான ஒரு சூழல் தான் இருக்குது. அதாவது இந்த ஜூன் மாதத்தில் வரன் தேடி வச்சுக்கிறது சிறப்பான ஒரு நல்ல ஒரு அமைப்பை கண்டிப்பாக தரும். அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வாழ்த்துக்கள்.